Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science tutor. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So, how are you preparing? We are on the series of top 8 mark questions. Historyல நம்ம already நிறைய questions cover பண்ணிட்டோம். Like your Vellore revolt, கட்டபொம்மன் ஆன்சர். கட்டபொம்மன் சொல்லும் போது ஞாபகம் வருது. எந்த அளவுக்கு கட்டபொம்மன் ஆன்சர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு பெரியாரோட ஆன்சரும் இம்பார்ட்டன்ட். Estimate பெரியார் அதாவது E.V. Ramasami's decisive contribution towards the social transformation of Tamil Nadu. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண சீரீஸ்லேயே நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஓவர் த இயர்ஸ் கேட்டுக்கிட்டே வராங்க. ஸோ லெட் அஸ் லேர்ன். அப்படி என்ன பெரியார் சமூக மாற்றம் அப்படி சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பெரியார், கமான் கைஸ், கமான் எல்லாரும் என் கூடவே சேர்ந்து இந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணுங்க. கமான் எவ்ரிபடி. Periyar was a great social reformer. சமூக சீர்திருத்தவாதி, அதான் social reformer. His contribution towards the social transformation of Tamil Nadu is really praiseworthy. அவரை பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. praiseworthyனா நிச்சயம் பாராட்டத்தக்கது. என்ன? He launched temple entry movement to provide the low caste people easy access to the temples. இந்த வாத்தி மூவிலலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சில கேஸ்ட் எல்லாம் கோயிலில் போகக்கூடாது, இந்த மாதிரி கேஸ்ட் தான் கோயிலுக்கு போகணும், அப்படி இப்படின்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய கேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகணும், இவங்க மட்டும்தான் குளத்தை கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும். மாமன்னன் படத்தில் கூட வந்திருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்களையும் கோயிலுக்குள்ள போக வைக்கணும், அவங்களையும் பொதுவான இடங்களுக்கு போக வைக்கணும், அவங்களும் பொதுவான கிணறுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் புரட்சி மிக்க போராட்டங்களை பண்ணியிருக்காரு. He launched temple entry movement. So important, temple entry movement number 1 to provide the lower caste people easy access to temples. Easy தானே இந்த point. Next, he also started self-respect movement. Very important point. 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இயக்கம். அப்போ நானும் ஒரு மனுஷன்தான், உன்ன மாதிரி நானும் ஒரு மனுஷன்தான், நீ மேலே நான் கீழே அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி 1925ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. வித் த டிட்டர்மினேஷன் தட் there ought to be no God, no religion, no Gandhi, no Congress and no Brahmins. ஸோ இவர் ஒரு நாத்திகவாதி, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அப்போ நோ காட், அதாவது கடவுள்னு ஒன்று இல்லை, மதம்னு ஒன்று இல்லை, காந்தி இல்லை, காங்கிரஸ் இல்லை, பிராமின்ஸ் இல்லை. அப்போ யாருமே உயர்ந்தவர்கள், யாருமே தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஐடியாலஜியே கிடையாது. எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல், எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு 1925ல கொண்டு வந்தாரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா, நோ காட், நோ காந்தி, நோ ரிலிஜியன், நோ பிராமின்ஸ், நோ காங்கிரஸ், இதை நல்லா நோட் பண்ணி கோட்ஸ்ல நீங்களும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பெரியார் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி. அதாவது தந்தை வழி சமூகம், தாய் வழி சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் தந்தை வழி சமூகம்னா பேட்ரியார்கி, தாய் வழி சமூகம்னா மேட்ரியார்கி. அந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டு இருக்குன்னா அதுல அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ல நடக்கும். ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதுல மேன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கும். விமன் எல்லாம் அவங்களுக்கு அடிபணிந்து இருக்கணும், கிச்சன்லயே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சமூகம் இருந்தது, அதான் பேட்ரியார்கி. அதை ரொம்ப கண்டிச்சாரு. He condemned child marriage கூடாதுன்னு சொன்னாரு. அண்ட் தேவதாசி சிஸ்டம், கடவுள்கள் கோயில்கள், இந்த ஷியாம் சிங் ராய் அந்த மூவில தேவதாசி சிஸ்டம் காமிச்சிருப்பாங்களே. சாய் பல்லவி ஒரு கடவுளோட குழந்தை, கடவுளோட பெண், கடவுளோட தாசி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டத்தெல்லாம் ஒதுக்குனாரு 1929ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ்ல இருந்தே. அவர் ரொம்ப ஒரு புரட்சி மிக்க விஷயங்களை பண்ணியிருக்காரு. பேட்ரியார்கியை கிரிட்டிக் பண்ணாரு, கண்டெம் சைல்ட் மேரேஜ், தேவதாசி சிஸ்டம், அண்ட் ரைட் ஃப்ரம் 1929 செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ அப்போல இருந்தே he began to voice his concern over the plight of women. ஸோ விமனோட plight, ஓகே விமன்னா பாவம், அவங்களோட தலைவிதியே இதுதான் அப்படின்னு இல்லாம அவங்க எந்திரிச்சு வரணும். எம்பசைசிங் on women's right to divorce and property. உங்களுக்கு பிடிக்கலையா, விமன் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் உங்களோட அப்பாவோட சொத்துல ஒரு உரிமை இருக்கு, ஒரு பங்கு இருக்கு. மகன்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்து போகணும்னு இல்லை,
பெண்களுக்கும் போகலாம், மகள்களுக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொத்துரிமை, விவாகரத்துக்கான உரிமை, இது எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ அவருக்கு பேட்ரியார்கியை பிடிக்கல, சைல்டு மேரேஜ் வேண்டான்னு சொன்னாரு, கண்டிச்சாரு தேவதாசி சிஸ்டம். அண்ட் சைல்டு 1929 செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ்ல இருந்தே அவர் வந்து விமனோட தலைவிதியே அப்படின்னு இருந்துராதீங்க, எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கு, உங்களுக்கும் விவாகரத்துக்கு பண்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குன்னு சொல்லி குரல் கொடுத்தார். நெக்ஸ்ட், he advocated atheism, நாத்திகம், கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, as a mode of critique to deconstruct the established practices of faith, culture and custom. Periyar wanted religion to be replaced by rationalism. Please note this point. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து ரிலீஜன், மதத்தை வந்து பகுத்தறிவோட ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இல்லாம பகுத்தறிவு, எது தப்பு எது சரி அப்படின்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஸோ he wanted to replace religion with rationalism is a very important point. Keep it in quotes. கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. he advocated atheism, நாத்திகம் வந்து வாதாடினாரு. and deconstruct the establishment of faith, culture, custom, அவங்க எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒருகுலைந்து மாற்றி கொண்டு வரா மாதிரி, நீங்கள் வந்து மதம்னு ஒன்றே இல்லை, மதத்தை வந்து பகுத்தறிவோட ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு புது ஐடியாலஜியை கொண்டு வந்தார். He welcomed equal rights for property of male and females, guardianship, adoption. ஸோ உங்களுக்கு வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உங்களோட சொத்துல வந்து சம பங்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், உங்களோட அடாப்டட் வாரிசுகளுக்கும் பங்கு இருக்குது. இந்த மாதிரியான புது புது புரட்சிகளை கொண்டு வந்தார். இப்போ வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் மென்க்கு மட்டும்தான், அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் சொத்துல பங்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது. அதை மாற்றினார். He was strong champion of birth control and contraception. நீங்கள் உங்களோட தாத்தாவோட தாத்தா அவங்களோட கதையெல்லாம் கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில் வந்து 10 குழந்தைகள் இருந்திருப்பாங்க, மினிமம் 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு குழந்தைங்க பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம், கான்ட்ராசெப்ஷன் கருத்தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொன்னார். இத்தனை குழந்தைங்களையும் பெற்று சீக்கிரமே இறந்து போகணும்னு அவசியம் இல்லை, உங்களோட உடம்புக்கு வந்து எவ்வளோ தோணுதோ நீங்கள் அவ்வளோ பெற்று கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தான் வந்து இவரோட இம்பார்ட்டண்ட் சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, எஸ். ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். அவரோடது எல்லாமே பாராட்டத்தக்க சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், வாஸ் ப்ரைஸ் வர்தி. அண்ட் நெக்ஸ்ட், டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட். He lower caste people, easy access to temple. Self-respect movement, no God, no religion, no Gandhi, no Congress, no Brahmins. Important point. Next, critical of patriarchy, condemned child marriage and Devadasi system. Right from 1929, he began to voice out his concern over the plight of women. Periyar had been emphasizing on women's right and property. Women's right and property la romba alutham kuduthittirundar. And அவங்களோட ரிலீஜியன், மதம் அப்படிங்கிறதே ரேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவோட ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னார். பெரியார் வாண்டட் ரிலீஜியன் டு பி ரீப்ளேஸ்டு பை ரேஷ்னலிசம், அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், he welcomed equal rights for male and female in property, guardianship, adoption. மேலுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் ஃபீமேலுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தார். He was a strong champion of birth control and contraception. ஓகே, கருத்தடை வந்து ரொம்பவே வந்து உறுதி கொடுத்தார், நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ ஹோப் யூ ஆர் வெரி கிளியர் வித் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, பெரியார் வாஸ் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக எழுதலாம், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் விமன், விமன் எம்பவர்மெண்ட். பெரியார் வாஸ் அ ஃபெமினிஸ்ட். ஸோ அந்த மாதிரி பெண்களின் முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்பவே குரல் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆர் ஹேவிங் அ குட் ஐடியா அபவுட் த கொஸ்டின் அண்ட் ஹவு டு ஆன்சர். Most importantly, please note down the points with the keywords, highlight it. நான் எங்கெல்லாம் அந்த no caste, no religion, rationalism வந்து religion with rationalism replace பண்ணணும்,
இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக கோட்ஸ் எல்லாம் சொன்னேனோ அந்த கோட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணி உங்கள் ஆன்சர்லேயும் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். We will meet you with the next interesting question. All the very best.